இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்கள் பிள்ளைகள் ராஜாக்களோடு அமர போகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானங்களிலே அமர போகிறார்கள். நீங்கள் உயர்ந்த ஸ்தானங்களிலே கர்த்தர் அமர வைக்க போகிறார். இது உண்மை, இது உண்மை, இது உண்மை. ஆமென். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உங்களிடத்திற்கு வந்து உங்களுடையதாகும் என்று சொன்னது போல, ஆமென், வம்சா வம்சமாய், காலா காலமாய், நாட்கள் நாட்களாய் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணி பெரிய பெரிய இடத்தை பிடித்து அது யாருக்கும் விட்டு தர மாட்டேன், விட்டு கொடுக்க முடியாத இடத்துல இருக்கிற அநேகருக்கு ஆண்டவர் கிருபைப்படுகிறார். அந்த இடத்துல ஒரு நியூ ஜெனரேஷன், ஒரு நியூ ஃபேமிலி ஆண்டவர் நம்ம குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போறார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போறார். உங்களை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்த போறார். என்ன ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்த போறாரு. நம்ம வரப்போகிறோம். கர்த்தர் நம்மை கொண்டு வர போறார். இந்த வார்த்தையை நம்புறவங்க எல்லாம் கைகளை மேல உயர்த்தி, இயேசுவே முழு பலத்தோடு இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, ஏசப்பா சமூகத்துல சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, thank you Jesus, thank you Jesus. கானானிய ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாதே அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, பிள்ளைகளுடைய கையிலிருந்து விழுகிற அந்த மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையினால நாங்க திருப்தி ஆவோம்ல. சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, எப்பா, எங்க ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை. அப்படியே பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டாங்க பாருங்க. இதுவரைக்கும் ஆசீர்வாதத்திற்கு அந்த ஃபேமிலி தகுதியானது இல்ல, அந்த ரட்சிப்புக்கு அந்த ஃபேமிலி தகுதியானது இல்ல, ஆனா உள்ள வந்துட்டாங்க. அதே போல ஆண்டவர் வந்து ஒரு மதியான நேரத்துல இருக்கும்போது வேதம் சொல்லுது, ஒரு ஸ்திரீ வர்றாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே 6 புருஷன் இருக்கு. அந்த ஒரு பெரிய ஒரு சாப்டர் இருக்குது. ஆனா இந்த ஸ்திரீ வந்து ஆண்டவர் வந்து தண்ணி கேட்கிறாரு. தண்ணி கேட்ட உடனே அவங்களுக்கு விசுவாசம் இருக்கு. அவங்க சொல்றாங்க, ஊர்ல போய் எல்லாருக்கும் ஆண்டவர் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுது, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தூரத்துல இருந்த அவங்க இப்ப ஆண்டவருடைய அன்புக்குள்ள, அந்த அரவணைப்புக்குள்ள வந்துட்டாங்க. ஆமென். வேதத்துல ராகாப் என்கிற ஒரு வேசியை குறித்து வேதம் சொல்லுது. அவங்களை குறித்து சொல்லும் போதே அவங்களுடைய பட்டப்பேரு இல்லைன்னா அவங்களுடைய வேலை அந்த மாதிரி ரொம்ப ஒரு வித்தியாசமானது. ஆனா 2 பேர் உள்ள போறாங்க, அந்த வேவு பார்க்க போறாங்க. அவங்களை வந்து ரொம்ப பத்திரமா பாதுகாத்து, இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட், இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்தம், இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜெப ஆவி அந்த அம்மாவுக்குள்ள போகுது. அந்த அம்மா நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க. நான் ஆண்டவர் உங்களை சந்திக்கும் போது என்ன கூட்டிட்டு போவீங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த விசுவாச பட்டியல்ல இந்த அம்மாவுடைய